This video is brought to you by Study with Scarlett. Okay, இப்போ இது வரைக்கும் நம்ம ஹைட்ரஜன் பார்த்துருக்கோம். ஹைட்ரஜனில் நிறைய பார்ட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஃபார்முலா என்னென்னா H2O-னா வாட்டர், H2O2-னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த O2 அப்படி வந்தாலே நம்ம யூஸ்வலாக பெராக்சைடு சொல்லுவோம். பெராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகே, it is one of the most important peroxides. It can be prepared by treating metal peroxide with dilute acid. Metal peroxide, barium peroxide, sodium peroxide. Barium peroxide, sodium peroxide ரெண்டுமே இருக்கு. அது dilute acid. Dilute acidனா it can be sulfuric acid or hydrochloric acid எதுவுமே இருக்கலாம். இங்கே H2SO4 ஓட கொடுத்துருப்பாங்க. Plus H2SO4 gives we need hydrogen peroxide H2O2. அப்போ H2O2 எழுதிக்கோங்க. H2O2 plus remaining இருக்குது என்னது, பேரியம் சல்ஃபைட். ஓகே, நம்ம எங்களுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு இதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வித் சோடியம் பெராக்சைடு Na2O2 plus H2SO4 gives நம்மளுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு தேவை. அப்போ எழுதிக்கோங்க H2O2 from இதிலிருந்து நம்ம H2O2 கிடச்சிட்டு அது போக மீது Na2SO4 இருக்குது. therefore sodium sulfate Na2SO4 நம்மளுக்கு கிடச்சிட்டு இதில் நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதிலிருந்து பை பேரியம் அண்ட் சோடியம் பெராக்சைடு, பேரியம் அண்ட் sodium peroxide while we are treating with dilute acid. Dilute acid is dilute sulfuric acid இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு கிடைக்கும். நெக்ஸ்ட், in an industrial scale hydrogen peroxide is prepared exclusively by auto-oxidation of 2-alkyl anthraquinol. This is an important one word question. 2-alkyl anthraquinol. ஓகே, இது 2-ethyl anthraquinone ஸ்ட்ரக்சர். இது 2-ethyl anthraquinone ஹைட்ரஜன் ஆஸ் அ கேட்டலிஸ்டோட ட்ரீட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, இங்கே இருக்க ஒரு பாண்ட் பிரேக் ஆகி நம்மளுக்கு இங்கே OH பாண்ட் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகி ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆகி OH ஆகும். திருப்பி ஆக்சிடேஷன் பண்ணால் நம்மளுக்கு 2-ethyl anthraquinone கிடைக்கும். 2-ethyl anthraquinone கிடைக்கும். திருப்பி டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் 2-ethyl anthraquinone கிடைக்கும். அண்ட் தென் 2-ethyl anthraquinone நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணால் ஒரு ஆர்கானிக் லேயர் ஆஃப் 2-ethyl anthraquinone அண்ட் அக்வஸ் லேயர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இதில் நம்மளுக்கு 40% ஹைட்ரஜன் பெராக்சைடு கிடைக்கும். எப்போவும் பை ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் 2-alkyl anthraquinol. எந்த கேட்டலிஸ்டும் இல்லாமல் ஆக்சிடைஸ் ஆகுது ஆட்டோ ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. இது நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பென்சீன் ரிங் ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணிக்கோங்க. முதல்ல try to draw 3 benzene ring structure. பென்சீன் ரிங் ஸ்ட்ரக்சர் வாங்கிட்டு சென்டரில் இருக்கிறது எதுவும் செய்ய வேணாம். மூணாவது மற்ற ரெண்டுலேயும் பாண்ட் போட்டுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் சென்டரில் இருக்கிறதுல 2 ஆக்சிஜனை டபுள் பாண்ட் போட்டுக்கோங்க. திஸ் இஸ் 2-ethyl anthraquinone. நெக்ஸ்ட்டு இந்த பாண்டு இதை ஹைட்ரஜனோட ட்ரீட் பண்ணல நம்மளுக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த பாண்டை ரப் பண்ணிடுங்க. இந்த 2 பாண்டை ரப் பண்ணிவிட்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுங்கள். OH. திஸ் இஸ் 2-ethyl anthraquinone நம்ம ஹைட்ரஜன் கேட்டலிஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி கிடைக்கிறது anthraquinol. இது குயினால். ஆல்னாலே ஆல்கஹால் கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து திருப்பி நம்ம என்ன செய்கிறோம், ஆட்டோ ஆக்சிடேஷன் ட்ரீட் பண்ணல நம்மளுக்கு திருப்பியும் சேம் ஸ்ட்ரக்சர் கிடைக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஹைட்ரஜனை ரப் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு டபுள் பாண்ட் போடணும். சிம்பிள் ஸ்ட்ரக்சர். சிம்பிள், தட்ஸ் இட். இதுதான் என்னது இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு பை ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் 2-ethyl anthraquinone. ஓகே, நெக்ஸ்ட் physical properties of hydrogen peroxide. Physical properties of hydrogen peroxide என்னன்னா, pure hydrogen peroxide is almost a colorless liquid, pale blue color liquid. Okay, colorless liquid, light blue la irukum, and it is less volatile and more viscous na konjam thick ah irukkum and mari viscous than water. 30% solution of hydrogen peroxide is 100 volume hydrogen peroxide. Okay va, 30% hydrogen peroxide என்ன சொல்லுவாங்கன்னா 100 volume hydrogen peroxide சொல்லுவாங்க.
ஓகேவா 100 ml of oxygen is liberated by இந்த சொல்யூஷனை நம்ம ஹீட் பண்ணால் 100 ml of oxygen liberate ஆகும் எப்படி 100 ml of oxygen is liberated by 1 ml of the solution on heating ஒரு ml solution heat பண்ணால் நமக்கு 100 ml of oxygen heat ஆகும் therefore this is called as 30% of hydrogen peroxide or 100 volume. Okay, next chemical properties of hydrogen peroxide. Hydrogen peroxide is a highly unstable and an aqueous solution spontaneously disproportionate to give oxygen and water. அது வந்து unstable இருக்கிறதுனால it is easily dissociable. ஓகேவா அதனால ஹைட்ரஜன் பெராக்சைடு வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் மாறும். அதுக்கடுத்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 இருக்குது, அது டிசோசியேட் ஆகுது. எப்படி வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜனாக டிசோசியேட் ஆகுது. ஒரு H2 இருக்குது, ஒரு H2 இருக்குது, ஒரு O2 இருக்குது, மொத்தம் 2 O2 தான் இருக்குது. பட் இங்கே ஒரு இருக்குது, தர்ஃபோர் இங்கே ஒரே ஒரு O தான் வேணும். அப்போது 1/2 × 2 1 வரும். அதனால் நம்ம இங்கே 1/2 போட்டுக்கலாம். தட்ஸ் இட். இப்போ நீங்கள் 1/2 × 2 போட்டால் 2 ஹைட்ரஜன் தான் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கும். இந்த ஈக்குவேஷன் வில் பி பேலன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் the reaction is however slow but explosive when catalyst. இது வந்து slow but metal catalyst இருந்தால் it will be very very fast under metal catalysis. Okay, under metal catalysis the reaction will be very fast. Okay va adanal if it is stored in glass container it dissolves the alkali metals on the glass which catalyzes disproportionation reaction. Okay va hydrogen peroxide namak the glass container la store panna mudiyadhu, plastic container la dhaan store panna mudiyum. Indha question romba important ana reasoning question. Adu edukuna glass la ulla கிளாஸில் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் இருக்கும். ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் ஆகி ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து அந்த ஆல்கலி மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகுறதுனால இந்த ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து இந்த டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷனுக்கு இந்த கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணி அப்போ கிளாஸ் கரோட் ஆகுறதுக்கு ஈஸியான சான்சஸ் இருக்குது. அதனால அந்த கிளாஸில் யூஸ்வலாக ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க எதை ஹைட்ரஜன் பெராக்சைடு. Next, hydrogen peroxide can act as both an oxidizing agent and reducing agent. Okay va hydrogen peroxide வந்து oxidizing agent reducing agent ஆகும். oxidation வந்து acidic mediumல இருக்கணும், reduction வந்து basic mediumல இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. oxidation-க்கு வந்து acidic medium தேவை, reduction-க்கு வந்து basic medium தேவை. oxidation-க்கு acidic medium and reduction-க்கு வந்து basic medium is necessary. Okay, next in acidic condition என்ன ஆகுது, basic conditionல என்ன ஆகுதுன்னு மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். acidic conditionல என்ன ஆகுதுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு H plus ஆசிட் இருக்குது, 2 எலக்ட்ரான் இருக்குது, 2 எலக்ட்ரான் இட் கிவ்ஸ் வாட்டர். ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து H ப்ளஸும் எலக்ட்ரானோட வாட்டர் ஃபார்மேஷன் ஆகுது. E0 வேல்யூ வந்து 1.77 electron volt. ஓகேவா இது கிடைக்கும் நம்மளுக்கு. எக்ஸாம்பிள் FeSO4 plus H2SO4 plus hydrogen peroxide gives Fe2SO4 of thrice plus 2 moles of water. அயன் சல்ஃபேட் இருக்குது. அசிடிக் மீடியமில் வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்குது. FeSO4 வந்து Fe2SO4 of thrice சேஞ்ச் ஆகுது. ஆக்சிடேஷன்னா என்ன, ஆக்சிடேஷன் நம்பர் ஷுட் இன்க்ரீஸ். இதில் FeSO4க்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, x - 2 = 0, x = +2. SO4க்கு யூஸ்வலாக என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்மளுக்கு கிடைக்கும், SO4நாலே -2, SO4 2- அப்போ இதுக்கு -2 தானே எடுப்போம். ஓகே, இதே மாதிரி இதில் 2x - 3 × 2x plus 3 × -2 = 0. அப்போ 2x - 6 = 0. அப்போ x = 3 வரும். 2x = 6 or x = 3 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, அப்போ வந்து நம்மளுக்கு Fe2+லேருந்து Fe3+க்கு மாறுது. அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் 2லேருந்து 3க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இது ஆக்சிடேஷன் அண்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் அண்டர் அசிடிக் கண்டிஷன். அதனால தான் நம்மளுக்கு இங்கே சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது. சல்ஃபியூரிக் ஆசிட் ஹைட்ரஜன் பெராக்சைடு ரெண்டுமே இருக்குது. இதில் வந்து அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2லேருந்து +3க்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் தென் பேசிக் கண்டிஷனில் என்ன நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும். ஓகே, ரிடக்ஷன் நடக்கையில் நம்மளுக்கு E0 வேல்யூவும் குறைஞ்சிரும் அண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆல்சோ டிக்ரீசஸ். ஓகே, இங்கே பாருங்கள், அசிடிக் கண்டிஷன்னா H+ இருக்கும், பேசிக்னா OH- இருக்கும். HO2- plus OH- gives O2 plus water plus 2 electron. பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எக்ஸாம்பிளுக்கு வந்து K-MnO4 எடுத்துருக்காங்க. K-MnO4ஓட ஹைட்ரஜன் பெராக்சைடு, அக்வஸ் K-MnO4ஓட ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துருக்காங்க. அண்டர் பேசிக் கண்டிஷன் நம்ம இது எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன்,
aqueous KMnO4 hydrogen peroxide நம்மளுக்கு KMnO4 வந்து MnO2 ஆ சேஞ்ச் ஆயிருக்கு. KMnO4 is getting converted into என்னதான் மாறுது MnO2. KMnO4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் மேங்கனீஸ்க்கு பார்த்தோம்னா சோடியம் பொட்டாசியம் இது ஒரு ஆல்கலி மெட்டல். தர்ஃபோர் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் இது எல்லாத்துக்குமே +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போது +1 ப்ளஸ் மேங்கனீஸ்க்கு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் ரெண்டுலையும். அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் +4 into -2 = 0. ஏன்னா ஆக்சிஜனுக்கு -2. Therefore x +1 இங்கே +1 -4 2s are 8 = 0. அப்போ x - 7 = 0. x = 7. இதில் வந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்மளுக்கு MnO2. மேங்கனீஸ்க்கு வந்து x + 2 ஆக்சிஜன் இருக்குது அதனால் -2. அப்போ x -4 = 0. x +4 வந்துடும். அப்போ இதில் வந்து +4 ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் டிக்ரீசிங். therefore this manganese is undergoing reduction under basic condition. அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு இதில் ரெடியூசிங் ஏஜெண்டாக ஆக்ட் ஆகுது. அதில் வந்து acidic condition it is acting as an oxidizing agent and reducing agent reduction undergo oxidizing agent இது செயல்படுது. Okay, next uses of hydrogen peroxide. The oxidizing ability of hydrogen peroxide and harmless nature of its products water and oxygen lead to its many application. Okay, hydrogen peroxide வந்து easily oxidizable. அதனால அதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட பை ப்ராடக்ட்ஸ் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். வாட்டர் ஆக்சிஜன் எந்த ஹார்மே கிடையாது. வாட்டர் ஆக்சிஜனுக்கு வச்சு மேக்ஸிமம் நம்மளுக்கு எந்த ஹார்மே கிடையாது. அதனால் இது நிறைய ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ண முடியுது ஹைட்ரஜன் பெராக்சைடை. இட் இஸ் யூஸ்ட் இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டு ஆக்சிடைஸ் பொல்யூட்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணதுக்கு இது நம்மளுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் உதவுது. அண்ட் இஸ் அ மைல்டு ஆன்டிசெப்டிக்னா ஒரு நம்ம காயத்துக்கு கொடுத்த மருந்து மாதிரி காயத்துக்கு கொடுத்த மருந்துன்னு சொல்ல முடியும். இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் க்யூர் பண்ணதுக்கு ஆன்டிசெப்டிக் எடுத்துப்பாங்க அது. அண்ட் ப்ளீச் இன் டெக்ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ் கிளாத்ஸ் அதெல்லாம் ப்ளீச் பண்ணுவாங்கல்ல கிளாத் எல்லாமே ப்ளீச் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுது. அண்ட் பேப்பர் ப்ரொடெக்ஷனில் அண்ட் ஹேர் கேர் இண்டஸ்ட்ரி அப்போ எதுலலாம் யூஸ் ஆகுது ஆன்டிசெப்டிக் அதுக்கடுத்து வாட்டர் பொல்யூஷன் டைமில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆன்டிசெப்டிக் அண்ட் தென் இட் இஸ் ஆக்டிங் அஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டில் யூஸ் பண்ணனால இந்த யூஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, next hydrogen peroxide is used to restore the அதுக்கடுத்து யூஸ் என்னன்னா white color of the old paintings which was lost due to the reduction of hydrogen sulfide in air with a white pigment to form black colored lead sulfide. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து இந்த ஏர் இருக்குல்ல ஏரில் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்கும். ஹைட்ரஜன் சல்ஃபைடு என்ன ஆகும்னா ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இன் ஏர் வித் ஒயிட் பிக்மெண்ட். ஓகேவா, இது வந்து ஒரு ஒயிட் பிக்மெண்ட் Pb3OH of twice CO3 twice. இது வந்து பிளாக் கலர் லெட் சல்ஃபைட் ஃபார்ம் ஆகுது. நம்மளுக்கு லெட் சல்ஃபைடு வந்து ஒரு பிளாக் கலர் காம்பவுண்டு. இந்த காம்பவுண்டு அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஓல்டு பெயிண்டிங் வந்து பிளாக் கலராக இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா அந்த ஏரில் உள்ள ஹைட்ரஜன் சல்ஃபைடும் இந்த ஒயிட் கலர் காம்பவுண்ட் ஆகிய Pb3OH of twice CO3 twiceம் நம்மளுக்கு ஆக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு பிளாக் கலர் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தருது. அந்த ஓல்டு பெயிண்டிங்கில் உள்ள பிளாக் கலரை ரிமூவ் பண்ணி அதை ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் உதவுது. அது பேர் தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. அது அப்படி என்ன தான் செய்யுது? ஓகேவா, லெட் சல்ஃபைடு வந்து நம்மளுக்கு பிளாக், அது தெரிஞ்சு போச்சு. லெட் சல்ஃபைடு இஸ் பிளாக். இந்த லெட் சல்ஃபைட் பிளாக் கலரை நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடோட ரியாக்ட் பண்ண விட்டால் நம்மளுக்கு லெட் சல்ஃபைட் கிடச்சிடும். ஓகே, லெட் சல்ஃபைட் என்னது ஒயிட் கலர்டு, இது பிளாக் கலர், இது ஒயிட் கலர். ஸோ நம்ம அந்த ஓல்டு பெயிண்டிங் ஒயிட் கலராக யூஸ்வலாக மாறிடும். அண்ட் தென் நம்மளுக்கு இங்கே வாட்டர் கிடைக்கும். வாட்டரெல்லாம் எந்த ஹார்மும் கிடையாது. இதை திருப்பி பேலன்ஸ் பண்ணால் ஒரு லிட்டருக்கு ஒரு சல்ஃபர் இருக்குது. பட் ஆக்சிஜன் பாருங்கள் 4 5 கிட்டே இருக்குது, 4 5 இருக்குது. பட் இங்கே வந்து 2 தான் இருக்குது. therefore நீங்கள் இங்கே 4 போட்டிங்கன்னா 4 2s are 8, இங்கேயும் 4 போட்டுக்கலாம். 4 2s are 8, 4 2s are 8. இங்கே வந்து 2 4s are 8 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே 4 ஆக்சிஜன் 8. அப்போ ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேவா, அப்போது PbS அதாவது லெட் சல்ஃபைடு to PbSO4 lead sulfate by using hydrogen peroxide
யூஸ் பண்ணி ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணால் அந்த சல்ஃபைட் பிளாக் கலரில் இருக்கிறது நம்மளுக்கு ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகிடும் இதில் ஓல்ட் பெயிண்டிங்ஸில். இதுதான் ஹைட்ரஜன் பெராக்சைடோட வெரி இம்பார்ட்டன்ட் யூஸ். ஓகே நெக்ஸ்ட் இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து போத் இன் கேஸ் ஃபேஸ் அண்ட் லிக்விட் ஃபேஸ் த மாலிகுல் அடாப்ட்ஸ் a skew conformation. skew conformation என்னதுன்னா இங்கே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க. skew, eclipsed, gauge அந்த மாதிரி நிறைய கன்ஃபர்மேஷன், அதாவது ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது கன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் தென் due to the repulsive interaction of OH bonds with lone pair of electron. lone pair of electrons வந்து OH bondsல interact ஆகுறதுனால நம்மளுக்கு ரிப்பல்ஷன் நடக்குது இங்கே. ஓகே, ரிப்பல்ஷன் இங்கே நம்மளுக்கு பெரிய பங்கு வகிக்குது. அதனால வந்து ஸ்கியூ கன்ஃபர்மேஷன் நடக்குது. இன்டீட் இட்ஸ் a smallest molecule showed hindered rotation single bond. ஓகேவா, அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் ஃபேஸில் காமிக்கி. கேஸ் ஃபேஸில் என்ன, சாலிட் ஃபேஸில் என்னன்னு பாருங்கள். கேஸ் ஃபேஸில் வந்து இது ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா HOOH இருக்கும். ஓகேவா, H2O2 ரெண்டு ஹைட்ரஜன் இங்கே இருக்கும், ரெண்டு ஆக்சிஜன் இப்படி இருக்கும், இப்படி தான் ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர் இதை சொல்லுவாங்க நம்ம. ஓகே, கேஸ் ஃபேஸில் வந்து ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இருக்க பாண்ட் ஆங்கிள் 94.8 டிகிரி, இங்கே 101.9 டிகிரி. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பாண்ட் லென்த் ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கும் 0.95, இங்கே 0.98, ஸ்லைட்லி இங்கே இதுக்கு ஜாஸ்தி. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிறது பாருங்க. ஆக்சிஜன் பாண்ட் லென்த் 1.47, இங்கே 1.46, இதுவும் இதுக்கு லார்ஜராக இருக்குது ஆக்சிஜன். பட் ஹைட்ரஜன் பாண்ட் லென்த் இதுக்கு லார்ஜாக இருக்குது. பாண்ட் ஆங்கிள் இங்கே 94.8 டிகிரி, இங்கே 101.9 டிகிரி. இங்கே வெளியில் இருக்க பாண்ட் ஆங்கிள் 15.5, இங்கே 90.2, இதுக்கு லார்ஜாக இருக்குது. ஓகே, கேஸ் ஃபேஸ் இஸ் லார்ஜர் தென் தி சாலிட் ஃபேஸ். அதனால தான் இதை ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர்னு ஹைட்ரஜன் பெராக்சைடு ஸ்ட்ரக்சருங்க பாருங்கள். ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஓகே, this is looking like an open book, so it is an open book structure. H2O2 is a non-polar structure. The molecular dimension of the gas phase and solid phase கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து டைஹைட்ராக்சைல் ஃபார்முலா 2OH மைனஸ் ரெண்டு OH மைனஸுமே சேம் பிளேனில் லை பண்ண. சேம் பிளேன்னா இப்படி இருக்கிறது வாட்டர் மாதிரி. வாட்டரில் எப்படி இருக்கும், H2O ஹைட்ரஜன் HOH சேம் பிளேனில் இருக்குது. ஆனால் ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு அப்படி இல்லை. ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர் தானே இருக்கிறதுக்கு. தி ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இருக்குது. அதனால் இது சேம் பிளேனில் லை பண்ணலை. ஸோ தேர்ஃபோர் அது சேம் பிளேனில் லை பண்ணல சொல்லிட்டாங்களா. ஒன் வே ஆஃப் எக்ஸ்பிளைன் த ஷேப் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் ஆட்டம் வாங்க பார்ஷியலி ஓப்பன்டு புக். ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து பேஜஸ் ஆஃப் பார்ஷியலி ஓப்பன் புக்கில் இருக்கும். ஆக்சிஜன் ஆட்டம் அலாங் த ஸ்பைன்னா என்னென்னா ஒரு புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த இப்படி இருக்குங்களா, இது ஒரு புக்கு, இது க்ளோஸ்டு புக். ஓகே, இந்த க்ளோஸ்டு புக்கில் இந்த ஸ்பைனில் வந்து ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. சப்போஸ் இந்த புக் ஓப்பன் ஆயிருந்தா, இது ஓப்பன்டு புக், அதில் இந்த ஏஜஸில் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் would lie on the பேஜஸில் இருக்குது. அப்போது இந்த புக்குனா இது ஒரு ஓப்பன்டு புக்குன்னு எடுத்தால் இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது அண்ட் அதோட ஸ்பைனில் வந்து ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, to represent a open book structure. நல்லா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இதுதான் அந்த ஸ்பைன்னா அதாவது அந்த புக்கில் இருக்கிற அந்த ஸ்பைன் சொல்லுவாங்களா அது. அண்ட் தென் இது அந்த இது பேஜஸில் இருக்கிறதுனால இப்படி இருக்குது. ஓகே, இது இங்கே ரொட்டேட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக தெரியும். ஓகே, பாருங்கள், இன்னொரு தடவை வேணால் உங்களுக்கு டயக்ராம் போட்டு காமிக்கேன். ஸ்பைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே. அண்ட் இங்கே பேஜஸ் ஆஃப் த புக் இருக்குது. இந்த ஸ்பைனில் ரெண்டு ஆக்சிஜன் மாலிகுல் இருக்குது. ரெண்டு ஆக்சிஜன் இந்த ஸ்பைனில் இருக்குது. அது போக ஹைட்ரஜன் வந்து இங்கே இருக்குது, இன்னொரு ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான், தட்ஸ் இட். ஓகே,
இப்போ பாருங்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர் டைஹைட்ரோ நாட் இந்த சேம் பிளேன் இல்லை இது நான் போலார் ஸ்ட்ரக்சர் ஓகேவா அதுக்கடுத்து பார்ட்லி ஓப்பன்டு புக்கு பாண்ட் ஆங்கிள் டைஹைட்ரல் ஆங்கிள் பாருங்கள் டைஹைட்ரல் ஆங்கிள் பாண்ட் ஆங்கிள் இதில் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா டைஹைட்ரல் ஆங்கிள் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் டைஹைட்ரல் ஆங்கிள் ரெடியூசஸ் டு 90.2 டிகிரி டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் OOH angle expands from 94.8 degree to 101.9 OOH angle வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்கள் நான் அதை உங்களுக்கு காமிக்கேன் OOH angle expands from the OOH angle வந்து 94.8 degree இது வந்து OOH angle sorry OOH angle எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு பாருங்கள் OOH angle வந்து 94.8 டிகிரியிலிருந்து 101.9 டிகிரி வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுறத நீங்கள் இங்கே பார்க்கலாம் இது டைஹைட்ரல் ஆங்கிள் வந்து ரெடியூஸ் ஆகுது டைஹைட்ரல் ஆங்கிள் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்டு see clearly dihydrall angle is getting reduced from 105.5 degree to 90.2 degree but OOH angle is getting increased okay dihydral angle is getting reduced and OOH angle is getting increased இதை மட்டும் பார்த்துக்கோங்க இதுதான் about the structure of hydrogen peroxide okay இன்னைக்கு நம்ம படிச்சதுல உள்ள question answers பார்க்கலாம் hydrogen peroxide is a very very important portion first வந்து industrial preparation of hydrogen peroxide this is a 3 mark question short 3 mark question next வந்து how hydrogen peroxide is prepared by hydrogen peroxide is prepared by autooxidation of how oxidation autooxidation like how hydrogen peroxide is prepared from 2-alkyl anthraquinol கேட்பாங்க இல்லை அந்த ஸ்ட்ரக்சருக்கு கொடுத்து இதில் இருந்து எப்படி ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்பாங்க this is an important 3 mark question answer okay இப்போ next question நம்ம பார்க்கலாம் next question வந்து physical properties of hydrogen peroxide is an important 3 mark question நீங்க எழுதலாம் pale blue color 30% இந்த portion ரொம்ப important 30% னா 100 volume hydrogen peroxide and then next chemical properties of hydrogen peroxide ல why hydrogen peroxide cannot be stored in glass bottles why hydrogen peroxide can't be stored in glass bottle why hydrogen peroxide can't be stored in glass bottles can't be stored in glass bottles this is an important 3 mark question ஏன்னா அது வந்து alkali metals dissolve ஆகுது okay and then how hydrogen peroxide acts as an oxidizing and reducing agent how hydrogen peroxide acts as an oxidizing and reducing agent explain கேட்பாங்க oxidizing and reducing agent explain with examples கேட்பாங்க this is an important 3 mark question either acidic condition அதாவது oxidation அல்லது basic condition reduction கேட்கலாம் either acidic condition oxidation அல்லது basic condition reduction கேட்கலாம் E0 value நீங்க எழுதணும் this is an important question and இந்த ரெண்டு equation எழுதணும் இதுலயும் இந்த ரெண்டு equation எழுதணும் okay next question uses of hydrogen peroxide இங்க point place எழுதுங்க first வந்து இந்த இது எழுதிக்கோங்க why hydrogen peroxide is used in main application na harmless nature of water and oxygen dissociated next first use வந்து water treatment as mild oxidant pollutants treat பண்ணதுக்கு யூஸ் ஆகுது next வந்து mild antiseptic க்கு யூஸ் ஆகுது water treatment க்கு mild antiseptic க்கு யூஸ் ஆகுது next வந்து bleach in textile industry இது third point paper industry fourth point hair care industry fifth point first point என்னன்னா pollutant க்கு யூஸ் ஆகுது next வந்து mild oxidant and then third mild oxidant and for antiseptic யூஸ் ஆகுது next வந்து bleach யூஸ் ஆகுது pollutant க்கு oxidation and next இங்க bleach யூஸ் ஆகுது next வந்து paper industryல யூஸ் ஆகுது and next is for hair care total 5 uses are there for hydrogen peroxide இது எல்லாமே இதோட uses next hydrogen peroxide is used to distort இது வந்து ரொம்ப important ஆன use how the white color of the old paint how the black color of the old paintings are removed by hydrogen peroxide black color of old paintings are removed by hydrogen peroxide explain
வித் ஈக்குவேஷன்ஸ் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் வித் ஈக்குவேஷன். இந்த கொஷின்லாம் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த கொஷின் கண்டிப்பாக வரும். நான் சொல்கிற கொஷின் வந்து மட்டும்தான் வர கொஷின், வர சான்ஸே இல்லை. எல்லா இதுலேயும் நான் எழுதி இருக்கிற கொஷின் பார்த்துக்கோங்க. நான் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். நீங்கள் இது எல்லாத்தையும் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக நீங்கள் சென்டம் ஆகிடுவீங்க. ஒன் வேர்ட் கொஷின் எல்லாமே நான் மார்க் பண்ணிக்கிட்டே தான் வரேன். ஒவ்வொரு இது முடிக்க நீங்கள் அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேஸ் ஃபேஸில் கேட்பாங்க, லிக்விட் ஃபேஸில் கேட்பாங்க. நீங்கள் இந்த பாண்ட் ஆங்கிளும் டைஹைட்ரல் ஆங்கிளும் மனப்பாடம் பண்ணுங்கள். டைஹைட்ரல் ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகுது. டைஹைட்ரல் ஆங்கிள்னால் அந்த வெளியில் இருக்கிற ஆங்கிள். டைஹைட்ரல் ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் பாண்ட் ஆங்கிள் ஆஃப் OOH பாண்டோட ஆங்கிள் வந்து OOH பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இது 94.8 டிகிரி 101.9 டிகிரி ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரக்சர் வந்து பாண்ட் ஆங்கிளையும் பாண்ட் லென்த்தையும் மட்டும் மாற்றிட்டிங்கன்னா இது ரெண்டுமே அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக. இது வந்து இதுலேருந்து 0.03, இங்கே வந்து 0.01 வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கன்னா நீங்கள் இதே எழுதணும். 5 மார்க் கொஷின் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். நான் போலார் ஸ்ட்ரக்சர் டு டைமென்ஷன். ஓகே, அந்த டைஹைட்ராக்சைல் ஃபார்முலா do not lie in the same plane. பார்ட்லி ஓப்பன்டு புக்கு. ஸ்பைனில் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். பேஜஸில் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். அதாவது இதான் புக் ஸ்பைன்னா, இதில் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே இருக்கும் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம் இங்கே இருக்கும். ஓகே, this is looking like an open book structure, partly open book structure. Next வந்து 90 point dihedral angle reduces to 90.9 degree. OH angle expands from 94.8 degree to 101.9 degree. இதுதான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹைட்ரைட்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.